2 நாளைக்கு முன்னாடியே பூரி இந்த மாதிரி வந்து பிசைஞ்சிட்டு செஞ்சிங்கன்னா நல்லாவே சாஃப்டாகவும் நல்லா உப்பி வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். சப்பாத்திக்கும் பூரிக்கும் நான் 2 வித்தியாசம் மட்டும்தான். பூரிக்கு அழுத்தம் கொடுத்து பிசைய மாட்டேன். சப்பாத்திக்கு நல்லா 5 நிமிஷத்துக்கு அழுத்தம் கொடுத்து பிசைவேன். அதே மாதிரி மாவு பிசையும் போது கொஞ்சமாக வந்து சப்பாத்திக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துப்பேன். பூரிக்கு எண்ணெயை வந்து நான் சேர்க்க மாட்டேன். அவ்வளோதான். அதே மாதிரி பூரிக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி 2மே மாவு பிசையும் போது நான் சுடு தண்ணி யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா மாவு பிசைவேன். அதனால் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் மாவு பிசையும் போது. அதுக்கப்புறம் நான் எப்பவும் போல் சப்பாத்தி இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தட்டுவேன். சப்பாத்தி கல்லெல்லாம் தட்ட மாட்டேன். எனக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே நான் ஒரு 10 சப்பாத்தி கிட்ட வந்து நம்ம பார்த்திங்கன்னா தட்டி எடுத்துருவேன். அதனால எனக்கு இங்கே கல்யாணம் பண்ணி வந்த புதுசுலேருந்தே நாத்தனார் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதை பார்த்து பார்த்து எனக்கும் பழக்கமாயிடுச்சு. காலையில் வச்ச மீன் குழம்பே இருந்தது. இந்த பட்டி டிங்கரிங் வேலைலாம் நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் யூஸ் பண்ணி அந்த மீன் குழம்பே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி நைட்டு வந்து சமைச்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.